மூஞ்சில போடுற க்ரீமே 2500 rupees அவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். விளையாட்டா சொன்னதுதான். அது ஓகே. உனக்கு ஜாலியா தோணுச்சுல்ல, எனக்கு ஜாலியா தோணல. நீங்க ஏதோ சொன்னீங்க. ஆனா இந்த வீட்டுக்குள்ளேயே பிஆர் வர்க் போயிட்டு தான் இருக்கு. முட்டுக்குமரா உனக்கு தானா? நீங்க என்ன பண்ணீங்க? மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். படம் போடும். இது நிறைய பேரோட ஹக். உனக்கு உடைஞ்சு போவாதா? எதுவுமே இல்ல. நெக்ஸ்ட் விளையாட்டா சொன்னதுதான். அது ஓகே. உனக்கு ஜாலியா தோணுச்சுல்ல, எனக்கு ஜாலியா தோணல. நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு தான் அவ ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. அது போன மாசம் 2 மாசம் இருக்காது. வாக்கப்பட்டு வந்தவரா விருசம் பழம்னா வயித்துல போறதும் வாழைப்பழமா இருக்கு. ஒரு வாயை விட்டு நீ அதுக்கப்புறம் சந்திச்சு ஆனா இப்ப சொல்ல மாட்டேன். இடம் தெரியாம கைய வச்சிட்டேடா பகவதி. வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 உடைய டே 101 அண்ட் எபிசோட் 102 ஓட ரிவ்யூ தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைம் கொஞ்சம் சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கிங் போட்டு சப்போர்ட் பண்ண தப்பு கிடையாது. உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா அது கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, நான் போய் பார்த்து படிச்சுக்கிறேன். இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது விஷால் வந்து அன்சிதா கிட்ட அன்னைக்கு ஜெஃப்ரியும் சத்யா உள்ள வந்திருக்கும் போது சுனிதா போயிட்டு அர்ணவ் கிட்ட அசின் தான் உள்ள வரா ஜாலியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது எனக்கு என்ன ஹாப்பி, விஷாலுக்கு தான் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேருக்கு ஒரு சண்டை வந்துச்சு இல்லையா. அந்த மொத்த சண்டையை எடுத்து அன்சிதா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாப்ல. ஆனா அன்சிதா சைடு பெருசா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் எதுவும் அவங்க கொடுத்துக்கல. எனக்கு என்ன ஹாப்பி, விஷாலுக்கு தான் ஹாப்பி. நீங்க யார் அதுக்குள்ள சத்யா வந்துட்டு. அண்ட் அதுக்கப்புறமா வேக்கப் சாங்லாம் போட்டு எல்லாரும் பயங்கரமான டான்ஸ்லாம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா செகண்ட் பொட்டியை வந்து இறக்குனாங்க. அண்ட் இந்த வாட்டி பொட்டியுடைய அமௌண்ட் வந்து 2 lakhs அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 45 மீட்டர் அண்ட் செகண்ட்ஸ் வந்து 25 செகண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து முடிச்ச உடனே ரயன் எஞ்சி போயிட்டு நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நின்ட்டாப்ல. என்னடா முழுசா கூட கேட்கல வந்துட்டேனோட நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாவே நின்றுட்டாப்ல. அப்போ வந்து பிக் பாஸ் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே அதே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரயன் நீங்க கன்ஃபார்ம் சொல்லி கேட்கும்போது மனுஷன் வந்து நான் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாப்ல. பிக் பாஸ் நான் போறேன் பிக் பாஸ். நேத்து முத்து கொடுத்தது அப் அண்ட் டவுன் பார்க்கும்போது 60 மீட்டர் வந்து அதுக்கு 15 செகண்ட்ஸ் டைம் கொடுத்திருந்தாங்க. ஆனா முத்து வந்து 12 செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிட்டாப்ல. ஆனா இன்னைக்கு ரயனுக்கு பார்க்கும்போது அப் அண்ட் டவுன் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 90 மீட்டர் வருது, அது 25 செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நேத்து முத்து ஓடினார் பாத்தீங்களா, அதே ஸ்பீட்ல போயிட்டு ரயன் எடுத்து வந்துட்டாருன்னா ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்கா தான் இருந்துச்சு. கால்லாம் நடுங்குது. இல்ல ஈஸி தான். அண்ட் இன்னொரு பக்கம் ஜாக்லின் வந்து சுனிதா கிட்ட நான் ரிஸ்க் எடுக்கணும் தான் நினைக்கிறேன், பட் ரிஸ்க் எடுத்து அந்த கேம் விட்டு நான் வெளியே போயிடுவேன், அதை பத்தி நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சுனிதாவும் சொன்னாங்க நீ ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சிருந்தா அந்த ஃபர்ஸ்ட் 2 டாஸ்க் இருக்கு பாத்தியா அதுலயே நீ ரிஸ்க் எடுத்துக்கணும், இதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஜாக்லின் சொன்னாங்க ஆமா இந்த மாதிரி ஸ்பீடு சம்பந்தமான மேட்டர்ல நான் போக முடியாது, ஆனா வில் பவர் மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. டைம் டசன்ட் மேட்டர் பட் யுவர் வில் பவர் மேட்டர்ஸ். இன்னொரு பக்கம் சுனிதா வந்து விஷால் கிட்ட கேட்டாங்க நீ ஏன்டா போக மாட்டற அப்படி சொல்லி கேட்டா நேத்தாச்சி வந்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் போனாங்க, இன்னைக்கு படிச்சிட்டு இருக்கும்போது ரயன் போயிட்டானே நான் என்ன பண்ண போறேன், நாளைக்கு படிக்க ஆரம்பிப்பாங்கல அப்பவே போய் நிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்க தவிர்த்து போய் எந்த ஸ்டெப்பையும் எடுக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது டைமிங் சொல்லிட்டாங்க, மீட்டர் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறமும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா, இது 3 தெரிஞ்சிட்டாலே நம்மளால முடியுமா முடியாதான்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் ரயன் போனாப்ல. ஆனா ரயன் போன இடத்துல விஷாலுக்குமே போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மனுஷனை எஞ்சி போயிருக்கலாம், பட் அங்க போகாம நல்லா சொகுசா உட்காந்து வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இப்ப ரயன் மேல பழிய போறாருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவன் அந்த டைமிங் சொன்னானே ஓடி போய் நின்னுச்சு. இப்போ நான் டாஸ்க் பேப்பர் வந்தோனே நான் போய் நின்னுட்டேனா. ரயனுமே ரெடியாகி நிக்கும்போது பிக் பாஸ் அதே விஷயம் தான் சொன்னாப்ல, ஒருவேளை நீங்க போயிட்டு பொட்டி எடுத்துட்டு வர முடியாதுன்ற மாதிரி உங்களுக்கு வந்து பாதியிலேயே மனசு மாறிட்டீங்க அப்படின்னா பொட்டி எடுக்காம கூட உள்ள வந்துடணும், பட் அந்த டைம்க்குள்ள உள்ள வந்துடணும், அதுதான் டாஸ்க். ஒருவேளை உள்ள வரலனா இந்த கேமை விட்டு நீங்க வெளியே போயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மனுஷனை மெயின் டோர் மாட்டி நிக்க வச்சு பஸ்ஸர் அடிச்ச உடனே புயல் வேகத்துல ஓடி போய் டபார்னு எடுத்து உள்ள வந்துட்டாப்ல. வெறும் 17 செகண்ட் இந்த டாஸ்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாப்ல. 8 செகண்ட்ஸ் மிச்சமும் வச்சிருக்காப்ல. நேத்து போயிருந்தா கூட வெறும் 50,000 தான் கிடைச்சிருக்கும், பட் இன்னைக்கு அதை விட 3 மடங்கு அதிகமா 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டாப்ல. சோ கொடுத்த டைம்ல ரயன் போய்ட்டு பொட்டி எடுத்து வந்துட்டார் அப்படிங்கிறதுனால பிக் பாஸே பாராட்டினாப்ல, வெல் டிசர்வ்ட் ரயன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு காலைல சுனிதா சொன்னாங்க பாத்தீங்களா இதுக்கப்புறம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது பிக் பாஸ்மே சொல்லிட்டாப்ல, இதுக்கப்புறம் டாஸ்க் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. சோ இதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் அதிகமாகவும் டைமிங் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதுக்கப்புறம் ட்ரை பண்றவங்க பொட்டி எடுத்து வரேன்னு சொல்லி போய் அது மூலியமா எவிக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கலாம். சோ அப்படி யாரும் எவிக்ட் ஆகி வெளியே போக போறாங்களா இல்ல இவங்களே எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்ப போறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் இப்போதைக்கு டைட்டில் வின்னர் கொடுக்க வேண்டிய அந்த 50 லட்சம் ரூபாய் 2.5 லட்சம் ரூபாய் காலி ஆயிடுச்சு. இனி போட்டி கடினமாகும். அப்புறமா வழக்கம் போல விஷால் அன்சிதா அவங்களுடைய கண்டென்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விஷால் போயிட்டு அன்சிதாவை வாடி வாடி சொல்லி கூப்பிட்டே இருந்தாப்ல சாப்பிடுறதுக்கு. அதுக்கு அன்சிதா எனக்கு தலை வலிக்குது அப்படிங்கிற மாதிரி படுத்திருந்த உடனே சரி ஓகே நானே போயிட்டு சாப்பாடை போட்டு எடுத்து வரேன் அப்படிங்கிற மாதிரி மனுஷன் கிளம்பிட்டாப்ல. கிளம்பி போன உடனே அன்சிதா சொல்றாங்க அவனுக்கு பசிக்குது அதனால தான் என்ன சாப்பிட சொல்லி கம்பல் பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சுனிதா இந்த வீட்டுல வழக்கமா சில வேலைகள் பார்ப்பாங்க இல்லையா, அந்த வேலையை சிறப்பா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுக்கு பசிக்குது ஆனா ஒன்ன சாப்பிட சொல்றான், ஐ லைக் இட் இது மட்டும் நடந்துச்சுன்னு ஏன் ஃபர்ஸ்ட் பர்சனா நான் தான் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன், சுனிதா ஹாப்பி என்னாச்சு அப்படின்னு
சொல்லிட்டு அருண் பிரசாத் அன்னைக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார், ஞாபகம் இருக்கா? அதே பெர்ஃபார்மன்ஸை ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. எந்த அளவுக்கு உசுப்பேத்தி விட முடியுமோ அந்த அளவுக்கு உசுப்பேத்தி விட்டுருக்காங்க. இத்தனைக்கும் சுனிதா வீட்டுக்குள்ள வந்த உடனே விஷால் கிட்ட உட்காந்து கிளாரிபிகேஷன்லாம் கேட்டாங்க. அதுக்கு விஷால் வந்து தட்சிக்காடேஜ் லவ் பத்தி பேசியிருக்கோம், ஆனா நானும் அன்சிதாவும் லவ் பத்தி கூட டிஸ்கஸே பண்ணது கிடையாது, அப்படி ஒரு விஷயமே எங்களுக்குள்ள கிடையாது அப்படிங்கிற மாதிரி கிளாரிட்டி கொடுத்தாப்ல. அதை கேட்டுட்டு வந்தும் அன்சிதா கிட்ட இப்படி உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்காங்கன்னா என்ன சொல்றதுனே ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் வர பாரு உனக்கு கிடைக்குது பத்தியா லவ் அண்ட் கேர், இதெல்லாம் நீ வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அன்சிதா ஏய் நான் என்ஜாய் பண்ணலடி, நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் வந்து இந்த மாதிரி லவ் அண்ட் கேர்லாம் உனக்கு ரொம்ப நாள் கழிச்சு கிடைக்குதுல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அன்சிதா ஆமாடி இதுக்கு முன்னாடிலாம் வந்து நாய் மாதிரி சுத்திருக்கேன்டி, நாய் மாதிரி கெஞ்சிருக்கேன், கதறி இருக்கேன், உருண்டிருக்கேன், புரண்டிருக்கேன், அதெல்லாம் பார்க்கும்போது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து விஷால் மூலியமா அதெல்லாம் வந்து கிடைக்குது எனக்கு, நான் அதை வந்து ரசிச்சு ருசிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது விஷால் ஒரு பக்கம் கடந்து போராடிட்டு இருக்காப்புல, நான் அந்த மாதிரி நினைக்கல, இல்லை 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 நான் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க இந்த பக்கம் இது நடந்தால் நல்லா இருக்கும், நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சனாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன், நான் ரசிக்கிறேன், நான் ருசிக்கிறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது டேய் என்னடா குடும்பப்படுத்திக்கிற மாதிரி தான் இருக்குது. கேர் காமிக்கும் போது அது எவ்வளோ நல்லா ஃபீல் ஆகும் எனக்கு. நான் ரசிக்கிறேன் நிஜமா. அண்ட் இது மட்டும் இல்லாமல் சுனிதா வேற என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு, முடிஞ்ச அளவுக்கு சஸ்டெயின் பண்ண பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி உசுப்பேத்தி விட்டுட்டு இருந்தாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது விஷால் அங்கேருந்து வந்தோடனே நீயே ஊட்டி விட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த மனுஷனுக்கு உட்காந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தாப்புல. அதை பார்க்கும்போது கடைசி வரைக்கும் அவங்களும் திருந்து போறது இல்ல, இந்த மனுஷனும் திருந்து போறது இல்லன்றது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. ஒரு வாயை விட்டு நீ அதுக்கப்புறம் போயிடுச்சு. வந்துச்சு ஆனால் இப்போ சொல்ல மாட்டேன். சொல்லுடா. ஆக மொத்தத்தில் விஷால் என்ன ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்றாப்புல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் அசின் கிட்ட எப்படி இருந்தனோ அப்படிதான் இப்பயும் இருக்கேன், எனக்குள்ள எந்த விதமான மாற்றமும் வரல, என்ன பொறுத்த வரைக்கும் பியூர் ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு பாசத்தை கொட்டுவேன், முடிஞ்ச அளவுக்கு பாசத்தை காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காப்புல. பட் இதுல ஒரு லிமிட் இருக்கு, அது லவ்ன்ற மாதிரி கன்வெர்ட்டே ஆகல அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காப்புல. ஆனா இன்னொரு பக்கம் அன்சிதா பொறுத்த வரைக்கும் அதை எப்படி எடுத்துக்கணுமோ அப்படிதான் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சீரியலுக்கான முடிவு என்ன அப்படிங்கறத நம்ம பொறுத்துறது தான் பார்க்கணும். இந்த லவ் மிஸ் ஆகலாமா, இந்த லவ் மிஸ் ஆகலாமா? அப்ப சுனிதா வந்து விஷால் கிட்ட ஜாக்லின் வந்து போக மாட்டாடா, அவளுக்கு வந்து ஸ்பீடெல்லாம் ஓட வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது விஷால் சொல்றாப்புல ஜாக்லின் வந்து போக மாட்டா, அவ என்ன தெரியுமா பண்றா, ட்ரிகர் பண்றா, நான் போயிருவேன்ற மாதிரி சொன்னா நானும் பவித்ராவும் முந்திட்டு போய் நின்றுவன்ற மாதிரி நினைக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாம முத்துபுரன் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வெளியே போயிட்டு வந்தான், வந்த உடனே அவ்வளோ கஷ்டம்பா அதுப்பா இதுப்பான்ற மாதிரி சொன்னா. ஏன் அதுவுமே ஒரு கேம் பிளே தான், இப்படி பயமா இருந்துச்சு கஷ்டம்ன்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து எவனுமே ட்ரை பண்ண மாட்டான்ல, அவனே போயிட்டு இருக்கலாம்ல, அதுக்காக தான் பண்ணான். அந்த அதுக்கப்புறமா ரயன் கூட பாரு படிச்சிட்டு இருக்கும்போது நடுவில் போய் நின்ட்டான் அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் அதாவது ஜாக்லின் வந்து உசுப்பேத்தி விடுறாங்க, ட்ரிகர் பண்றாங்க, முத்துபுரன் பயம் கொடுத்துறாப்புல, ரயன் வந்து படிச்சிட்டு இருக்கும்போது போய் நின்ட்டான் இப்படின்ற மாதிரி மொத்தத்துக்கும் சாக்கு தான் சொல்லிட்டு இருக்காப்ல தவிர்த்து இந்த மனுஷன் இந்த கேம்ல என்ன பண்ண போறான்னு சொல்ல மாட்டாப்ல. ஆனா முத்து ஃபர்ஸ்ட் சொன்னா பாரு ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்தது, அதுதான் அவனோட கேம் பிளே. சரி ஓகே முத்து பண்ணது ஒரு கேம் பிளேவாவே இருக்கட்டுமே, அதுக்கப்புறமா ரயன் போய் தைரியமா நின்றாப்ல, அந்த மாதிரி ஏன் விஷால் நிக்க மாட்டாப்லன்றது தான் இங்க கேள்வியே. இந்த வீட்டுக்குள்ள யார் யார் என்னென்ன கேம் பிளே எல்லாம் பண்றாங்கன்றது எனக்கே தெளிவா தெரியுதுன்ற மாதிரி பேசுறாப்ல, ஆனா கடைசி வரைக்கும் இறங்கி கேமை தான் விளையாட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் கடைசியா அடுத்த வாட்டி நான் என்ன பண்ணுவேன்னா படிக்க ஆரம்பிச்சோன்னா பக்கத்துல போய் நின்றுவேன், அதை கேட்டுட்டு முடியுமா முடியாதான்னு பார்த்துட்டு நான் டிசைட் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. சரி ரைட், அதையாச்சும் நெக்ஸ்ட் டாஸ்க்ல பண்றாரா இல்லையான்றதை நம்ம பார்க்கலாம். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஏன் அதை சொல்லுங்க, நீங்க உள்ள போயிட்டு வரும்போதே நான் வந்து நின்றுவேன். அண்ட் வழக்கமா ஒவ்வொரு சீசன்லயுமே ஃபினாலே வாரம் வந்துருச்சு அப்படின்னா இந்த வீட்டில் நடந்த சம்பவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு காமிப்பாங்க. லாஸ்ட் டைம் கூட படம்ன்ற பேர்ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க, இது வந்து ஆக்ஷன் படம், இது வந்து காமெடி படம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இந்த டைம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டாஸ்க், இந்த வீட்டில் நடந்த டாஸ்க் எல்லாத்தையும் ஒரு கொலெக்ட் பண்ணி காமிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு குறும்படமா போட்டு காமிச்சாங்க. அப்புறமா பிக் பாஸ் எந்த டாஸ்க் கொடுக்கல, எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜி ஆனந்தியே ஒரு டாஸ்க் எடுத்து வந்தாங்க. அது புது டாஸ்கா இருக்குமான்னு சொல்லி பார்த்தா ரொம்ப புதுசா இருந்துச்சு. அதாவது ஃபைனலிஸ்ட் 6 பேரும் வந்து ஒவ்வொருத்தரும் மீதி இருக்கிற 5 பேர் பத்தின புரிதலை ஷேர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. டாப் 6 ப்ளீஸ் ஒவ்வொருத்தங்களா வந்து உங்களுடைய காம்படிட்டர்ஸ் பத்தி சொல்லுங்க. சோ ஃபர்ஸ்ட் ரயன் வந்து நான் ஜாக்லின் இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஜாக்லினுக்கும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலுமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கேம்குள்ள கொண்டு வர கூடாது அப்படிங்கிறதுல அவங்க என்னை விட பெட்டராவே ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமான காமெடி எல்லாம் பண்ணாப்ல. அதை பார்க்கும்போது ஆமாமா உண்மைதான், ஏன்னா இந்த டீமான் அண்ட் ஏஞ்சல் டாஸ்க் நடக்கும் போதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கேம்குள்ள ஒரு துளி அளவு கூட கொண்டு வரவே இல்லையே, அதையே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ரொம்ப மெச்சூர்டா திங்க் பண்ணி ஒரு பெர்ஃபெக்ட்டா ஒரு சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிட்டாங்க என்னை விட பெட்டரா. அண்ட் அடுத்த முத்துபுரனை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய ஹோப் கொடுத்தாப்ல, 30 days இஸ் நாட் சோ லேட் அப்படிங்கிற மாதிரி சொன்ன விஷயம்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அவருடைய கேமை தாண்டி என்னுடைய கேமுக்கும் திங்க் பண்ணாரு, அதுக்கு நான் வந்து கிராட்டிடியூடா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அண்ட் அடுத்த
பவித்ரா பொறுத்த வரைக்கும் எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இந்த வீட்டில் அதிகமான முரண்பாடு எனக்கு யார் கூட வந்திருக்குன்னா பவித்ராவோட தான். பட் இருந்தாலும் அவங்க ஒரு ஷட்டிலா ஒரு கேம் ஒன்று ஆடுறாங்க பார்த்தீங்களா, அந்த கேம் பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா, வந்த நாளில் அழுது இப்போ வரைக்கும் அழுது ஒரு பயங்கரமான இம்பாக்ட் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சட்டிலா இருந்து ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் அடுத்த சௌந்தர்யா பார்க்கும்போது இப்படியும் இந்த கேமை விளையாட முடியுமான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அதை பார்க்கும்போது அது ரியாக்ஷன் மட்டுமே கொடுத்து ஒரு சீசன்ல ஃபினாலே வர வரைக்கும் வர முடியுமா அப்படிங்கிறத நான் சௌந்தர்யா பார்த்து தான் கத்துக்கிட்டேன்னு சொல்லாம சொன்ன மாதிரியே இருந்துச்சு. அண்ட் கூடவே வந்துட்டு என்ன இருந்தாலும் சௌந்தர்யா அவங்களுடைய கேமுக்கு உண்மையா இருந்திருக்காங்க, அதனால தான் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க அப்படிங்கிறது சேர்த்தே சொல்லி விட்டாப்புல. இப்படியோ ஒரு கேம் அப்ரோச் பண்ண முடியுமா? அண்ட் அடுத்த விஷாலை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்டர்டெய்னர்னு சொல்றாங்க, நானும் என்டர்டெய்னர்லாம் சொல்லியிருக்கேன். பட் அவர் வந்து ஒரு ப்ராப்பர் ஹியூமன், ப்ராப்பர் பிளேயர், அதனால தான் இவ்வளவு தூரம் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. ஆனா ஒரு ப்ராப்பர் ஹியூமன், ப்ராப்பர் பிளேயர்ன்றத எங்களுக்கு காட்டல, நாங்க பார்த்திருந்தா நாங்களும் நம்பியிருப்போம், அது அவங்களுக்கு மட்டுமே காமிச்சிருப்பார் போல இருக்கு, அதனால அவர் சொல்றாருன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அவன் என்டர்டெய்னர் இல்ல, அவன் ஒரு ப்ராப்பர் ஹியூமன், ப்ராப்பர் பிளேயர். அண்ட் அடுத்த ஜாக்லின் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் சௌந்தர்யா கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் எப்படி எந்த விதமான பிரஷரும் இல்லாம ரொம்ப கூலா, ரொம்ப யதார்த்தமா இருக்கா, அந்த யதார்த்தம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஆமா ஆமா, எங்களுக்கும் சௌந்தர்யாவுடைய அந்த யதார்த்தம், கொஞ்சம் கூட ஆர்டிபிஷியலே இல்லாத அந்த யதார்த்தம் இருக்கு இல்லையா, அதுதான் எங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இவ்வளவு யதார்த்தமா ஒரு விஷயத்தை பண்றா, அட்மையர் ஆன ஒரு விஷயம். அண்ட் அடுத்த ரயனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு 24 வயசு தான் ஆகுதுன்றத அவன் சொல்லும் போது தான் நமக்கு ஞாபகமே வரும், மற்றபடி ரொம்ப மெச்சூரிட்டியா தான் அவன் பேசுறான். இந்த சீசனுடைய ப்ராப்பர் கேமர் அண்ட் டாஸ்க் பீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. He is a task beast of course. அண்ட் அடுத்த பவித்ரா பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்கள யோசிச்சு விளையாடுறதுனால தான் கேம் லேட்டா புரிஞ்சிச்சோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் முயற்சி பண்ணா கண்டிப்பா என்ன வேணா சாத்தியம் அப்படிங்கிறதுக்கு பவித்ரா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உண்மையிலேயே இந்த சீசன்ல பவித்ரா டாப் 6 வந்தது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். இப்படி அழுதுகிட்டு வீட்டை கிளீன் பண்ணிக்கிட்டு டாப் 6 வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முடியுமே. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா சீசன் 8ல பவித்ரா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம காட்டுற அளவுக்கு அவங்க இருக்காங்கன்ற மாதிரி தான் எனக்குமே தோணுச்சு. அண்ட் அடுத்த ஒன்று சொன்னாங்க பாருங்க, விஷால் வந்து தோனி எப்படி வந்து கேப்டன் கூலோ அந்த மாதிரி தான் இந்த வீட்டில் வந்து பயங்கர கூலான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது தோனியோட விஷால கம்பேரிசன் நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, உண்மையா அவருக்கே ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும்ன்ற மாதிரி எனக்கே தோணுச்சு. தோனியோட கேப்டன்சி ரொம்ப பிடிக்கும், இஸ் கேப்டன் கூல், அது விஷாலாட இருக்கக்கூடிய. அந்த கடைசியா முத்துமுருகனை பொறுத்த வரைக்கும் ஒரு கேமை இப்படியெல்லாம் யோசிச்சு விளையாட முடியுமான்ற அளவுக்கு பயங்கரமா யோசிப்பான். அந்த முத்துவை பொறுத்த வரைக்கும் யாரையும் கீழே போட்டு ஒரு கேம் ஒன்று ஆட மாட்டான், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டாங்க. விளையாட்டுல நீ யாரையுமே கீழே போட மாட்டேன், வெரி வெரி பிக் திங். அண்ட் அடுத்த பவித்ரா வந்தாங்க. ஃபர்ஸ்ட் முத்துமுருகனை பார்க்கும்போது யாரே அந்த மனுஷன் சும்மா பேசிக்கிட்டே இருக்கான், அவன் இருக்கிற இடம் பக்கம் கூட போக கூடாதுங்கிற மாதிரி நினைச்ச ஆள் நானு. பட் இப்ப பார்க்கும்போது முத்துமுருகன் நல்ல மனுஷனா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நானே சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவர் நல்ல மனுஷன் அப்படின்னு நினைச்சிட்டேன். அண்ட் அடுத்த ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அவங்க கூலா எடுத்துப்பாங்க, பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அந்த பாத்துக்கலாம்னு சொல்றது எனக்கு பயங்கரமா பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டா சுனிதா இந்த வீட்டுக்குள்ள ரீஎன்ட்ரியா வந்திருக்கும் போது 2 பேரை போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க. அதுல ஒன்னு வந்து சௌந்தர்யா, இன்னொன்னு வந்து ஜாக்லின். பட் சௌந்தர்யா ஒட்டஞ்சி பயங்கரமா அழுக ஆரம்பிச்சாங்க. பட் ஜாக்லின் கடைசி வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க இல்லையா, அதை தான் மென்ஷன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த இந்த வீட்ல என்ன இந்த அளவுக்கு டிமோட்டிவேட் பண்ண ஒரு ஆள்னா அது ரயன் தான். பட் ரயனுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓ மேல நீ ஒரு கான்ஃபிடன்ட் வச்சிருக்கல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அடுத்த சௌந்தர்யா கிட்ட எல்லாரும் ஒரு பக்கம் போனா நீ ஒரு பக்கம் போவ பத்தியா, நீ மொத்தமாவே யூனிக்கா தான் இருக்க, அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அடுத்த விஷால் கிட்ட வந்து உங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிளை சுத்தி நீங்க ஹாப்பியா இருப்பீங்க, அவங்கள ஹாப்பியாவும் வச்சுப்பீங்க, அது எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. ரொம்ப அவன் ஹாப்பியா இருக்கான், அவனை சுத்தி இருக்கவங்கள ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறான். அண்ட் அடுத்த சௌந்தர்யா வந்தாங்க. ரயனை பொறுத்த வரைக்கும் டாஸ்க் நல்லா விளையாடுவான், மெச்சூரிட்டியா பேசுவான், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அண்ட் அடுத்த ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் இப்பயும் எனக்கு அவங்க எதை வச்சு ஒரு கேம் விளையாடுறாங்க அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபியூஷனா தான் இருக்குது அப்படிங்கிறத இங்கேயுமே பதிவு பண்ணிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு தான் ஒரு கேம் விளையாடுறாங்களா அப்படிங்கிற டவுட் எனக்கு இப்பயுமே இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துலயுமே பதிவு பண்ணிட்டு என்ன பிடிக்கும் அப்படின்ற கேட்டகரியில் எனக்காக நான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் நிற்பா. அந்த போல்ட்னஸ் எனக்கு பிடிக்கும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சேர்த்து சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு தான் கேம் விளையாடுறாங்கன்ற கன்ஃபியூஷனும் இருக்குதாமா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டும் பிடிக்குதுன்ற மாதிரி இப்போ இவங்க தான் கன்ஃபியூஷன்ல பேசிட்டு போற மாதிரி இருக்கு. அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் அவகிட்ட இருந்து நான் ரொம்ப அட்மையர் பண்ணிருக்கேன். அண்ட் அடுத்த பவித்ரா பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல குட் சோல், அப்பாவிதனம், இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. விஷாலை பொறுத்த வரைக்கும் கவுண்டர்ஸ்லாம் நல்லா கொடுப்பான், ரசிக்கும்படி இருக்கும், அண்ட் வீட்டை ரொம்ப லைவ்லியா வச்சுப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அண்ட் கடைசியா முத்துக்குமரனுக்குமே 2 பாயிண்ட் நெகட்டிவா போடுவேன்
சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல இந்த ஸ்ட்ராட்டஜி அலைன்ஸ்லாம் வைப்போம் பார்த்தியா, அது எனக்கு பிடிக்காது. அது இப்பயுமே எனக்கு முரண்பாடு தான். என்ன இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் கேரிங்லாம் காட்டுவான்ல, அது எனக்கு பிடிக்கும், அது உண்மையா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. அவனோட கேரிங் பிடிக்கும். அந்த அடுத்த வந்து விஷால் வந்து ஃபர்ஸ்ட் ரயனை பொறுத்த வரைக்கும் வீக்கெண்ட் எபிசோட்ல ரொம்ப தயக்கத்தோட பேசிட்டு இருந்தான். ஆனா இப்போ ரீசெண்ட் எபிசோட்ல பார்க்கும்போது இருங்க விஷால் என்னை பத்தி ஏதோ பேசுறாங்க போல இருக்கு, என்னன்னு போய் கேட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற அளவுக்கு மாறிட்டான். அவனை பார்த்து தான் நம்ம கேமே கத்துக்கணுன்ற அளவுக்கு மாறிட்டான். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. நான் 85 நாள் கழிச்சு இந்த கேமை இப்படிதான் ஆடணும்னு இந்த பையனை பார்த்து தானா நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த அடுத்த ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் அவ தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது இந்த ஷோல மொத்தமா ஒரு 300 வாட்டி ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா ஜாக்லின் தான் போட்டு அடிச்சுட்டு இருந்தாப்ல. இப்போ ஃப்ரெண்ட் ஆயிட்டதுனால ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன்ற மாதிரி சொல்றாங்க. நான் அவகிட்ட பேசினதோட நானே ஸ்ட்ராங்கா மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. அந்த அடுத்த பவித்ரா பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட பேசும்போது எங்க அம்மா கிட்ட பேசின மாதிரி இருக்கும். இந்த ஷோல அவங்களாவே இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை சொன்னாப்ல. அது என்னமோ உண்மைதான். ஏன்னா பவித்ரா பொறுத்த வரைக்கும் என்னதான் அந்த ஷெல்ல ஒட்டச்சி வெளியே வரலான்னு ட்ரை பண்ணாலும் அவங்களால வர முடியல. அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே தான் இருக்காங்க. அண்ட் அவங்களாவே இந்த ஷோல இருந்திருக்காங்க அப்படின்னு வேணா நம்ம வந்து உறுதியா சொல்லலான்ற அளவுக்கு தான் பவித்ரா இருக்காங்க. அந்த கடைசியா முத்துமண்ணை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நிறைய ஆசை இருக்கு, வெளியே போய் நடிக்கணும்லாம் நினைச்சிட்டு இருக்கான். கண்டிப்பா அதெல்லாம் வெளியே போனா நடக்கும்ன்ற மாதிரி நானும் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சாப்ல. உனக்கு வந்து நடிக்கணும்னு ஆசை இருக்கு, இங்க இருந்து வெளில போயிட்டு அது எல்லாத்தையுமே நீ சம்பாதிச்சிருவேன். அந்த கடைசியா முத்துமண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் விஷால் இருந்து ஆரம்பிச்சாப்ல. விஷால் தான் இந்த வீட்டுக்குள்ள எனக்கு வந்து டான்ஸ் மாஸ்டர், அவன் வெளியே போனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ண போறான், நம்ம பார்த்து அசர போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் அடுத்த ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்குமே என்ன பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் வந்து ஒரு சந்தேக கேஸ் தான். ஆனா பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், எவ்வளவு பெரிய ஒப்பீனியன் வச்சாலுமே லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ஜாக்லின் எப்படிப்பட்ட விமர்சனம் வந்தாலும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு அடுத்த கட்டம் உயர்றதுக்கு தகுதியான. அண்ட் பவித்ரா பொறுத்த வரைக்கும் அவங்க யாரையும் பெருசா ஹர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா எல்லாருமே சேர்ந்து அவங்கள பார்த்து நீ வேலைக்கு ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி சொன்ன ஆட்கள் இப்ப வீட்டுக்குள்ள இல்ல, ஆனா இவங்க வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் கடைசியா ரயன் கூட மட்டும் தான் நான் பெருசா பேசவே இல்லை. ஆனா எனக்கு தீபக்கரன் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதை விட கொஞ்சம் கம்மியா தான் எனக்கு ரயனே வந்து பிடிக்கும். அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் இந்த வீட்டுக்குள்ள டிக்கெட் ஃபினாலில நான் அவன் கூட தோத்ததுல பெருமைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. டிடிஎஃப்ல உன் கூட விளையாண்டு தோத்ததுல நான் பெருமைப்படுறேன். அண்ட் சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜிக் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அண்ட் கூடவே சௌந்தர்யாவுடைய குவாலிட்டிஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாப்ல. சௌந்தர்யா வந்து மேஜிக். ஒன்ஸ் எல்லாருமே பேசி முடிச்சதுக்கு அப்புறமா மாக்காப்பாவுடைய என்ட்ரி. அண்ட் மாக்காப்பா இந்த வீட்டுக்குள்ள எதுக்காக வந்திருக்காருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்குது. அதாவது சேலஞ்சர்ஸ் 8 vs டாப் 8 சொல்லி போயிட்டு இருக்கும்போது தீபக் சொல்லியிருப்பாப்ல, நமக்குள்ள ஒரு கோடு வேர்டு வச்சுப்போம் மாக்காப்பா. அது என்னன்னா மண்டே கழுவ பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. யாரையாச்சும் மண்டே கழுட்டு இருந்தா என்னடா மாக்காப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்டா நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. சோ அந்த கோடு வேர்டை வச்சு ஒரு டாஸ்க் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக மாக்காப்பாவே உள்ள அனுப்பிச்சு விட்டுருக்காங்களா. உள்ளுக்குள்ள இருக்கு என் பேரை போட்டு பயங்கரமா பேசியிருக்கீங்க போல, அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். சோ மாக்காப்பா இந்த வீட்டுக்குள்ள எதுக்காக வந்திருக்காருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைனலிஸ்டா கூப்பிட்டு உட்கார வச்சு 1-to-1ல மண்டே கழுவ போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் 1-to-1 இன்டர்வியூ. சோ क्वेश्चंस எல்லாமே காரசாரமா இருக்க போகுதுன்ற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்தோம். சோ ஃபர்ஸ்டா பவித்ராவை கூப்பிட்டாப்ல. சோ முதல்ல வந்து பவித்ரா. சோ பவித்ரா கிட்ட ஃபர்ஸ்ட் क्वेश्चन, இந்த வீட்ல இத்தனை பேர் இருந்தாலுமே பவித்ரா டாப் 6ல வந்திருக்காங்களே, இத பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே பவித்ரா சொல்றாங்க, உன்னுடைய கேரக்டருக்கு பிக் பாஸ்லாம் செட் ஆகாதுன்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அதை மீறி அதை ஒட்டச்சி இப்ப நான் டாப் 6ல வந்து உட்கார்ந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நல்லா பாசிட்டிவா பேசினாங்க. எல்லா எஃபர்ட்டையும் போட்டுட்டோம், இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாம் மக்கள் கையில. அண்ட் அடுத்தா பாவம்பா பொண்ணு ஒரு 4-5 வாட்டி இந்த கேப்டன்சி டாஸ்க்லாம் வந்து ட்ரை பண்ணா, பட் இருந்தாலும் கடைசி டைம்ல ஜெயிக்கும் போது கூட இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த கொஸ்டினை நான் எனக்குள்ளேயே கேட்டுக்கிறேன். முத்து ஏன் இப்படி பண்ணாப்ல, பவித்ராங்கிறதுனால இப்படி பண்ணிட்டாரன்ற மாதிரி கூட நான் யோசிச்சேன். அண்ட் ஒரு வார்த்தையை வந்து விட்டுட்டாப்ல, அந்த வார்த்தைனால தான் விட்டு கொடுத்துட்டான்ற மாதிரிலாம் எல்லாரும் யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை பத்தி பேசி ஓகே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சாங்க. அண்ட் அடுத்தா வீடே பத்திக்கிட்டு எரிஞ்சாலும் அதுக்குள்ள போகாத பவித்ரா இத்தனோடு சட்னி கொட்டிடுச்சுன்னா அதுக்கு போயிட்டு இப்படி புலம்புறீங்களே ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே 2 பேர் சண்டை போட்டுருக்காங்கன்னா முதல்ல அவங்க 2 பேரையும் பேச விடணும். அவங்க 2 பேர் பேசி ஒரு முடிவு கரெக்டாக தான் நம்ம உள்ள போகணும், அதான நியாயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அடுத்தா ஆமா சாம்பார் கொட்டினா துடைக்கணுங்களங்க, இவ்வளவு சாம்பார் எடுத்து கொண்டு போய் சோஃபா டேபிள்ல கொட்டி விட்டா மற்றவங்க உட்கார வேணாமா, அதுக்கு தானே கோவப்பட்டேன், அது நியாயம் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நியாயம் தாமா, போதுமா, இன்டர்வியூ முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அதோட அமுச்சு விட்டாப்ல. வாழ்த்துக்கள் இவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணி வந்ததுக்கு. அண்ட் அடுத்த விஷாலை கூப்பிட்டு வச்சு ஒரு பிராங்க் ஒன்று பண்ணாப்ல. அதாவது இந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து சூப்பர் சிங்கர்லேயே நான் பண்ண மாட்டேன், உனக்கு பண்ணணுன்ற எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. மிட் வீக் எவிக்ஷன், இப்போ நீ வந்து எவிக்ட் ஆக போற, சரி கடைசியா என்ன சொல்லணுமா வந்து உன்னுடைய கண்டஸ்டன்ஸ்க்குலாம் சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. ஆனால் அது விஷாலே வந்து ரொம்ப கேஷுவலாக தான் எடுத்துட்டாப்ல. இது பிராங்க்ன்றதை அவரே கண்டுபிடிச்சாரான்னு தெரியல. அந்த மனுஷன் ஆனால் ஜாலியாக தான் பேசிட்டு இருந்தாப்ல. வெளியிருந்து பார்த்தவங்களும் சிரிச்சு தான் பார்த்துட்டு இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா சரி ஓகே கொஸ்டின்ஸ்க்கு வந்துருவோம்னு சொல்லிட்டு பொண்ணு எப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. உடனே
பொண்ணு என்ன, பொண்ணுனா பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும், ஃப்ளாஸ்லாம் இருக்க தான் செய்யும். நம்ம எதிர்பார்க்குற மாதிரிலாம் பொண்ணு கிடைச்சிருமா, பட் எனக்கு ஃபீலிங்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இந்த கேமை எப்போ நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அதாவது என்ன நான் யாருங்கிறத காட்டுறதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன், ஆனால் என்னை பற்றி நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. விஷாலை வந்து தெரிய வைக்கணும்னு சொல்லி தான் நான் இந்த ஷோக்குள்ளேயே வந்து ஷோ எனக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா விஷால் என்னென்னலாம் தெரிஞ்சுக்க வேணும். அடுத்தா இந்த வீட்டுக்குள்ள வந்து எதை செய்யக்கூடாதுன்னு நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நோ சொல்லணும் அப்படிங்கிறத நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா அதனால பல பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்புல. அதாவது தர்சிகா வந்து சொல்லும் போதே நோ அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தேன்னா இது இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்திருக்குமா அப்படிங்கிறத சொல்லாம சொன்னாப்புல. அதுக்கேற்ற மாதிரி தர்சிகா ஒரு க்ளோஸ் அப் சாட்லாம் வச்சு காமிச்சாங்க. அண்ட் கூடவே ஃபீலிங்ஸ் இருந்தா அதையும் சொல்லிடணுன்றதையும் நான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அதாவது தர்சிகா சொன்னது கரெக்ட் தான், ஆனா நான் நோ சொல்லிருக்கணும் அப்படிங்கிறத நான் சுக்கா பதிவு பண்ணாருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு இடத்துல நம்ம நோ சொல்லணும் அப்படின்னா அந்த நோவை நம்ம வந்து சொல்லணும். அண்ட் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு மறுபடியும் மிட்வீக் எவிக்ஷன் எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிட்டாங்க, டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம், இப்படியே கிளம்பிடும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாப்ல. பட் இந்த வாட்டி கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிடுச்சு போல இருக்கு. வெளியே இருக்கவங்களுக்கும் விஷாலுக்குமே ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு போல இருக்கு. ஆனா கடைசியா இல்லப்பா அந்த மாதிரிலாம் கிடையாது, நீ உள்ள போய் பொங்கல் வாழ்த்துக்களை நீ உள்ளே போய் சொல்லு, நான் சும்மா பிராங்க் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டாப்ல. வாழ்த்துக்களை வந்து நீங்க உள்ள போய் சொல்றீங்க. அண்ட் அடுத்த ஜாக்லின் வந்தாங்க. பிக் பாஸ்க்கு எதுக்கடி போன அப்படிங்கிற மாதிரி உங்க அம்மா கேட்டா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, என்ன ப்ரூவ் பண்றதுக்காக போனேன், நான் ஏதோ ஒன்று பண்ணிருக்கேன்ற மாதிரி சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்காக எது வேணா பண்ணுவேன்னு சொல்லி சொல்றியே, ஒரு டாஸ்க்ல ஒரு 50,000 ரூபாய் கிடைச்சா அதையும் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருவேன்னு சொல்லி கேட்கும்போது, ரயனுக்கும் சௌந்தர்யாக்குமா கொடுக்க மாட்டேன். ஏன்னா சௌந்தர்யாலாம் என்னை விட பயங்கர பணக்காரியா தான் இருக்கா, அவ யூஸ் பண்ற கிரீம் எல்லாம் 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. அண்ட் அடுத்த மக்கள் உன்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்ற மாதிரி நீ நினைக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, என்னடா இவ எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காளே அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு. கேட்க வேண்டிய இடத்துல கரெக்டா கேள்வி கேட்கறாளே அப்படின்னு நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி மிக்ஸ்டு ஒபினியன் வெளியிருந்து வரும்போது எனக்கே வந்துச்சு. சோ வெளியும் இது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகேமா உங்களுடைய இன்டர்வியூ முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஜாக்லின் அனுப்பிச்சு விட்டாரு. சரிமா ரொம்ப நன்றிமா, உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப நாள் கழிச்சு. அண்ட் அடுத்த ரயன் வந்தாப்ல. ரயன் கிட்ட கொஞ்சம் டிஃபரெண்டா நான் வந்து ஒவ்வொரு கேள்விக்கு 2 ஆப்ஷன் கொடுப்பேன். அந்த 2 ஆப்ஷன்ல ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் தான் நீ செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேள்வியா கப்பா பொட்டியான்னு சொல்லி கேட்டதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம கப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாப்ல. கப்பா பெட்டியா கப். அண்ட் அடுத்த சௌந்தர்யாவா ஜாக்லினா சொல்லி கேட்கும்போது அஃப்கோர்ஸ் இவர் ஜாக்லின் பேர் தான் சொல்லுவாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கேற்ற மாதிரி அவர் ஜாக்லின் பேர் தான் சொன்னாப்ல. சௌந்தர்யாவா ஜாக்லினா? ஜாக்லின். அண்ட் லவ்வர் பாயா ஆக்ஷன் ஹீரோவான்னு சொல்லி கேட்டதுக்கு லவ்வர் பாய் அப்படிங்கிற மாதிரி அவரே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாப்ல. அண்ட் இந்த வீட்டில் லவ் அட்வைஸ் கேட்பீங்கன்னா நீங்கள் யாருக்கிட்ட கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. இதுக்கு ஆப்ஷனே கொடுக்கல. ஆனால் இவர் வந்து விஷால் பேரை சொல்லுவாருன்ற மாதிரி தான் எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனால் இவர் விஷால் பேரை சொல்லாமல் மஞ்சரி பேரை வந்து சொன்னாப்ல. அதுக்கு காரணம் என்னன்னா மஞ்சரியோட லவ் ஸ்டோரி கேட்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இப்படி கூட லவ் பண்ண முடியுமான்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. அதனால மஞ்சரி அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அதாவது இந்த வீட்டில் லவ் அட்வைஸ் யார்கிட்ட கேட்பீங்க? மஞ்சரி. அண்ட் கடைசியா முத்துமேல இருக்கிறது போட்டியா பொறாமையான்னு கேட்ட உடனே போட்டினாப்லையா உடனே வாக்காப்பா எப்பா டிவி நல்லா பாருங்க, நாங்க என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கோம், சீரியஸா தானே பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதாவது ரயன் உட்கார்ந்து காமெடி பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி குத்தி விட்டாப்ல. சீரியஸான மேட்டர். அப்புறமா இன்னொரு டாஸ்க் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த படத்துல நீங்க தான் ஹீரோவா நடிக்கிறீங்க, பட் மத்த கேரக்டர்ஸ்க்கு இந்த வீட்ல இருக்கிற மத்த கண்டஸ்டன்ட்ஸ் பேரை சொல்லலாம்னா நீங்க யார் பேரை சொல்லுவீங்கன்னு சொல்லி கேட்டாப்ல. ஃபர்ஸ்ட் அப்பா கேரக்டர் கேட்கும்போது ரஞ்சித்னு யோசிக்காம சொல்லிட்டாப்ல. அண்ட் அடுத்து அம்மா கேரக்டர் கேட்கும்போது மாக்காப்பாவே ஜாக்லின் அப்படிங்கிற சொன்னா ஜாக்லின் அம்மா கேரக்டருக்கு கட்டதா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாப்ல. அண்ட் தங்கச்சி கேரக்டருக்கு வந்து சாச்சனா ஹீரோயின் சொல்லி கேட்கும்போது என்கிட்ட 2 ஹீரோயின் இருக்காங்கன்னாப்ல. யாருன்னு சொல்லி கேட்டா சௌந்தர்யா அண்ட் பவித்ராவா. அண்ட் ஃப்ரெண்ட் கேரக்டருக்கு வந்து விஷால், வில்லன் கேரக்டருக்கு வந்து சத்யா, காமெடியனுக்கு வந்து ஜெஃப்ரி, அண்ட் பக்கத்து வீட்டு பூமர் ஆயா அப்படிங்கிற கேரக்டர்ல மஞ்சரி. சரி இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணலாம்னு சொல்லி கேட்கும்போது விஷாலா பண்றீங்கன்னா யாரை டைரக்ட் பண்ண விடுங்க? விஷால டைரக்ட் பண்ண சொல்லுவேன். சரி ஓகேப்பா ரயன், இதோட உன்னோட இன்டர்வியூ முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷனையும் அனுப்பிச்சு விட்டாப்ல. இதுல எங்கேயாவது ஒரு மண்டே கழுவு பார்த்தாருன்றது தான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுது. பை பை, டேக் கேர். தேங்க் யூ. அண்ட் ஜாக்லின் இன்டர்வியூ அப்போ மாக்காப்பா கிட்ட நான் எதுக்கு காசை போயிட்டு சௌந்தர்யா கொடுக்கணும், அவ கிரீமே 5,000 ரூபாய்க்கு வாங்குறாளே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லையா. அதுக்காக அன்சிதா வந்து கேள்வி கேட்டுருக்காங்க, நீ எதுக்கு அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வந்த நாள்ல இருந்து அன்சிதா தான் வந்து சௌந்தர்யாக்கு பிஆர் வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வந்த உடனே சௌந்தர்யா மட்டும் சொல்றீங்கல்ல, எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாக்கு வந்து பாசிட்டிவா பேசிட்டு இருந்தாங்க. இப்போ சௌந்தர்யா பத்தி சின்னதா ஃபன்னுக்கு ஒரு விஷயம் சொன்னா கூட தனியா கூட்டு போயிட்டு எதுக்கு நீ அப்படி சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க. அவ ஜாக்லின் சொல்றாங்க, நாங்க சும்மா ஃபன்னுக்கு கூட அவ வந்து கொலாபரேஷனுக்கு ட்ரெஸ் வாங்கும்போது அதுல சின்ன கரப்பட்டா கூட ஏய் கரப்பட்டுருச்சு நான் திருப்பி கொடுக்கணும்டி, என்கிட்ட அது கூட காசு இல்லடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. நான் அப்ப சொல்லுவேன், ஏண்டியா கிரீமே 5,000 ரூபாய்க்கு வாங்குறேன், இது கொண்ட காசு இல்லைன்ற மாதிரி நான் ஃபன்னா சொல்லுவேன். அந்த மாதிரி தான் நான் உள்ளேயும் சொன்னேன். இது ஒன்று வெளியே வந்து தப்பாலாம் போயிருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கூட அன்சிதா என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு அப்படி தோணலாம், ஆனா வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு அது தப்பா தான் போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமா சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. எனக்கு இதுல இன்னொரு விஷயம் என்ன புரியல அப்படின்னா,
சௌந்தர்யா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி சுனிதா சொன்னாங்க இல்லையா, நான் கூட வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி நினைச்சேன். ஆனா இப்பதான் எனக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. சௌந்தர்யா வந்து பினான்சியலாவே ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. சௌந்தர்யா பினான்சியலி ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா யாராச்சும் நம்பர் கேட்டகரியில அவங்க இருக்காங்கன்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஏன்னா நாங்க வந்து பேக்கரி வச்சிருக்கோம், அது ரொம்ப ஃபேமஸான பேக்கரின்றதை இந்த ஷோ முழுக்க அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. சரி ஓகே, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் சேர்த்து வச்சிருந்த காசை நான் ஸ்கேம்ல இழந்துட்டேன், அதனால என்கிட்ட காசு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றது ஒரு நியாயம் இருக்கு. ஆனா கஷ்டப்படுறேன், நான் பினான்சியலி ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், கொலாபரேஷன்ல ஒரு ட்ரெஸ்ஸுக்கு நான் காசு கொடுக்கணும் கூட என்கிட்ட அந்த காசு இல்லைன்னு சொல்லி சொல்றதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்ன்றது ஒன்றும் புரியல. அண்ட் வெளியே நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது உண்மைன்றதும் தெரியல. கொலாபரேஷன்டா, என்கிட்ட காசு இல்லடா, நான் திருப்பி இது கொடுக்கணும்டா, விளையாட்டுக்கு க்ரீம் மட்டும் 4000 ரூபாய் இருக்கு. ஆனா ஜாக்லின் சொன்ன விஷயத்தை சௌந்தர்யாவே பெருசா எடுத்துக்கிட்டாங்களா இல்லையான்றது தெரியல. ஆனா அன்ஷிதாக்கே சௌந்தர்யா மேல இவ்வளவு அக்கறை திடீர்னு வந்துச்சு. அண்ட் ஜாக்லினை கூப்பிட்டு கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. அண்ட் வெளிய மக்களுக்கு வேற மாதிரி போய் சேருன்ற மாதிரிலாம் சொல்றாங்கன்றதா எனக்கு ஒன்றும் புரியலையே. இவங்க சொல்றாங்க இல்லையா, முத்துக்குமரனுக்கு இந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு பிஆர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா இந்த வீட்டுக்குள்ள சௌந்தர்யாக்கு ஒரு பிஆர் தான் இவங்க வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு தோணுது. பேசுற ஒரு இடம் இருக்குல்ல, மக்கள் அவ்வளவு பேர் சத்தியமா உட்கார்ந்து அப்படி பாக்குறது. அண்ட் அடுத்த சௌந்தர்யா வந்தாங்க. சௌந்தர்யாக்கு क्वेश्चंस பெருசா ரெடி பண்ணல போல இருக்கு, டீம் வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க போல இருக்கு. அந்த கேப்ல என்ன பண்றது தெரியாம சரி ஓகே சௌந்தர்யா அது வரைக்கும் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க, சிரிக்க அழுங்க வேற மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் கேட்டு வாங்கிட்டு இருந்தாப்ல. அதுக்கப்புறம் என்னப்பா ரெடி பண்ணிட்டீங்களா, ரைட் क्वेश्चन சொல்லுங்க, ரைட் क्वेश्चन ரெடி ஆயிடுச்சு. கோவா கேங்ல இந்த ஆர்டர்ல என்னுடைய ஃபேவரட் அப்படினா நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. பயங்கரமான क्वेश्चनா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ரயன், ரெண்டாவது வந்து ஜாக்லின், மூணாவது வந்து ஜெஃப்ரி, நாலாவது வந்து ரஞ்சித் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அடுத்த இந்த வீட்டில் யாரெல்லாம் சேஃப் கேம் விளையாடுற மாதிரி உங்களுக்கு தோணுதுன்னு சொல்லி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் விஷால் விளையாடினா, ஆரம்பத்துல இருந்து முத்துபுரன் கொஞ்சம் விளையாடுற மாதிரி இருந்துச்சு, மற்றவங்க எல்லாம் எப்படின்றது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ரைட்மா, இன்டர்வியூ முடிஞ்சு போச்சு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டாப்ல. ஆல் தி பெஸ்ட், பை பை, டேக் கேர். அண்ட் கடைசியா முத்துபுரன் வந்தாப்ல, நீங்க வந்து ஒரு பேச்சாளர், அதனால பேசியே இவ்வளவு தூரம் வந்துட்டீங்கன்ற மாதிரி சொல்றாங்களே, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அப்படி பார்த்தா மஞ்சரி இவ்வளவு நேரம் இந்த வீட்டில் இருந்திருக்கணுமே, பேச்சாளர் இருந்தா மட்டும் பத்தாது, நம்ம பேசுறது மக்களுக்கும் பிடிச்சா மட்டும் தான் இந்த வீட்டில் இருக்க முடியுன்ற மாதிரி நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அவர் பேசுறது மக்களுக்கு பிடிச்சா இங்க இருக்க முடியும். அண்ட் அடுத்தா நீங்க இந்த வீட்டில் ஒரு மாக்காப்பாவாமே, மண்டே கழுவெல்லாம் பாப்பீங்களாமே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது முத்துக்குமரன் சொன்னாப்ல, இந்த வீட்டில் நிறைய விஷயங்கள் நான் எடுத்து சொல்லுவேன், அப்படி சொல்லும் போது ஓகேனா ஓகேன்னு சொல்லுவாங்க, வேணானா வேணான்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் நிறைய டைம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதை அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்குது, எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால வெளியிருந்து பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. நான் பேசினது சரியா இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அண்ட் அடுத்த இந்த ஷோல இப்போ நீங்க வெளியே போயிட்டு உங்களுக்கு பதிலா வேற ஒரு கண்டஸ்டன்ட் ரீப்ளேஸ் பண்ணுவீங்கன்னா யாரை ரீப்ளேஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்கும்போது கொஞ்சம் கூட யோசிக்காம மஞ்சரி பேரை சொன்னாப்ல. என்ன காரணம்னு சொல்லி கேட்கும்போது இந்த சீசன்ல தான் பேச்சாளர்களுக்கான வாய்ப்பே கிடைச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம பேச்சாளர்கள் இப்படிப்பட்ட ஷோக்குள்ள வரும்போது என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி சமுதாயத்துக்கு தேவையான நிறைய விஷயங்களை வந்து பேசுவாங்க. அண்ட் பிரபலம் இல்லாம எங்களை மாதிரி ஆட்கள் இந்த ஷோக்குள்ள வரும்போது எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு நிறைய வந்து சப்போர்ட்டிவா இருக்கும், அவங்களுக்கு வந்து பயங்கர தன்னம்பிக்கையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சாப்ல. என்னை மாதிரி மஞ்சரி மாதிரியான ஒரு நபர் வரும்போது இது மத்த எல்லாருக்கும் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும். அடுத்த இந்த பிக் பாஸ் ஷோ உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த ஷோக்குள்ள நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க எல்லாருமே பல வருடமா மீடியா ஃபீல்ட்ல இருக்காங்க, அவங்க ரொம்ப பிரபலம். பட் நான் இந்த ஷோக்குள்ள எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா பண்படவும் பக்குவப்படவும் பிரபலம் ஆகிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் கடைசியா உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லி கேட்கும்போது முத்துமரன் எனக்கு நடிக்கணும்னு ஆசைன்ற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் லைவ்ல நிறைய பேசியிருப்பார் போல இருக்கு, ஒன்னு எபிசோட்ல பெருசா காட்டல, அதனால மாக்காப்பாவே வெறுத்து போய் நிறைய பேசுறப்ப, அதனால நீ படம் நடிச்சாலும் ஒரு 4 டைலாக் மட்டும் பேசி நடிக்கணும்ன்ற மாதிரி நான் வேண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே உனக்கும் ஒரு படம் எடுப்போம், அந்த படத்துல யார் யாருக்கு என்னென்ன கேரக்டர்லாம் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் அப்பா கேரக்டர் கொடுக்கும்போது இவர் ரவீந்தர் சொன்னாப்ல. அண்ட் ரெண்டாவது அம்மா கேரக்டர் கேட்கும்போது இவருமே ஜாக்லின் அப்படி சொல்லி மாக்காப்பா சொன்னாப்ல. அது நம்ம ஆயா கேரக்டருக்கு வச்சுக்கலாம், அம்மா கேரக்டருக்கு நம்ம பவித்ராவை போடலாம்னா இந்த வீட்டில் வந்து புலம்பிட்டு இருக்கிற ஒரே ஆள் வந்து பவித்ரா தான். அண்ட் எல்லாத்தையும் தொடச்சிக்கிட்டே இருக்காங்க, ஸோ அம்மா கேரக்டருக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா சொல்லிட்டாப்ல. பவித்ரா வச்சுக்கலானே, புலம்பி தீத்துருவாங்க, சூப்பரா செட் ஆவாங்க. அண்ட் அண்ணன் கேரக்டருக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம தீபக் அண்ணன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் பக்கத்து வீட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த படம் கடைசியில போய் பிரேக்கப்ல முடியுது அப்படின்னா நம்ம சௌந்தர்யாவை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. வில்லனுக்கு இவருமே வந்து சத்யா பேரை சொன்னாப்ல, வில்லிக்கு வந்து மஞ்சரி. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணலாம்னு சொல்லி கேட்கும்போது 2 பேர் டைரக்ட் பண்ணலாம், ஒன்னு வந்து ரஞ்சித், இன்னொன்று வந்து விஷால் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் தர்சிகா வந்து ஃப்ரெண்டு கேரக்டர், சாச்சனா வந்து ஜூனியர் வில்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சு விட்டாப்ல. சாச்சனாக்கு வந்து படத்துல வைக்கணுமா ஜூனியர் வில்லி. ஆமா, அதோட மாக்காப்பாவுடைய செஷன் வந்து முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டாங்க. ஃபினாலே வாரத்துல இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செஷன் வைக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு பயங்கர சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னா மாக்காப்பா இந்த சீசனுடைய எந்த எபிசோடையும் பார்க்கலையோன்ற மாதிரி தான் தோணுச்சுன்னா அம்புட்டு கேள்வியும் வந்து டாக் பேக்லயே கேட்டு இருந்தாப்ல. ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு. வாழ்த்துக்கள், எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க. அண்ட் இன்னைக்கு எபிசோட இவ்வளவு தூரம் நல்லா சீரியஸா கொண்டு போனாலும் கடைசியில பயங்கரமான காமெடியோட முடிச்சிருந்தாங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதாவது அன்சிதா வந்து சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, இல்ல சாப்பிட வேணுமான்ற மாதிரி கேட்டிருக்கும்
இருக்கும்போது பவித்ரா சொன்னாங்க நான் சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா. பக்கத்திலே அர்ணவ் வந்துட்டு நானும் சாப்பிடலன்னு சொல்லிட்டு அவர் அன்சிதா கிட்ட பேசாம பவித்ரா கிட்ட சொல்லிட்டு இருந்தாப்புல. அண்ட் பவித்ரா வந்து அவரும் சாப்பிடலையா வேணான்னு சொல்லிட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டு பவித்ரா கேட்குறாங்க, ஏன் நீங்க தான் பேசுவீங்கல்ல ஏன் பேச மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தெரியாத மாதிரியே கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. தெரியாதுங்க, நீங்கள் வெளியே போயெல்லாம் பேசுனீங்கன்னு தானே சொன்னீங்கன்னு சொல்லிக்கும் போது வெளியே போய் ஒரு 20 மினிட்ஸ் பேசியிருப்பேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அது அன்சிதா வெளியே போனோன்னா ஒரு பிரேக்கப் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த பிரேக்கப்காக ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் பேசியிருப்பாங்க போல இருக்கு. அண்ட் கூடவே பவித்ரா இல்லைங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தீங்கல்ல அப்போ கூட வந்து நீங்கள் வந்து அன்சிதாவை நாமினேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நாமினேட் பண்ணிட்டீங்கன்றதுக்காகவே அவங்க ஃபீல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கூட அதெல்லாம் போன மாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. எனக்கு சிரிப்பு தாங்கலை. அதாவது போன மாசம் வரைக்கும் நான் தான், இந்த மாசம் நான் இல்லை, அதெல்லாம் ஆள் மாறிடுச்சு அப்படிங்கிறத சொல்லாம சொன்னாப்புல. இருந்தாலும் பவித்ராவுக்கு புரியாத மாதிரி என்னங்க சொல்றீங்க, போன மாசம்னா நீங்க போய் 2 மாசம் ஆயிடுச்சு இல்ல, போன மாசம் சொல்றீங்க, போன மாசம் இந்த வீட்லயே நீங்க இல்லையேன்னு சொல்லிட்டு கேட்டுருந்துச்சு. ஏம்மா இந்த புள்ள உண்மையிலேயே பேசுதா இல்ல உண்மையிலேயே தத்தியா ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் கூடவே அர்ணவ் சொல்றாப்புல இப்பதான் அவங்களுக்கும் ஒரு கேங் கிடைச்சிது, அந்த கேங்கோட பிஸியா இருக்காங்கல்ல விட்டுறலாம், நம்ம தான் கண்டுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாப்புல. அதை பார்க்கும்போது மனுஷன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குமுறெல்லாம் எடுத்து வெளியே குமுறிட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா அது செம்ம ஃபன்னாவும் செம்ம காமெடியாவும் இருந்துச்சு. நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு தான் அவ ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. அது போன மாசமா 2 மாசம் இருக்காது. ஆனா மத்த சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னா, மத்த சீசன்லாம் வந்து வீட்டுக்குள்ள வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வைப்பாங்க, அந்த ரிலேஷன்ஷிப் வெளியே போய் கண்டினியூ ஆகுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம் இல்லையா. ஆனா இந்த சீசன்ல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கூட இந்த வீட்டுக்குள்ள வந்து கடத்துல வெளியே போகும்போது பிரேக்கப் பண்ணி வெளியே போறாங்கன்ற பெருமை இந்த சீசனுக்கு தான் சேரும்ன்ற அளவுக்கு நல்ல சிறப்பா பண்ணி விட்டுருக்காங்க. ஸ்டார்டிங் இல்ல இது இந்த மாசம் போன மாசம் அப்படி சொன்னேன். அதோட இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகே எபிசோட் தான். ஏன்னா பெருசா டாஸ்க்னு ஒண்ணுமே இல்ல, எதை வச்சு ஓட்டுறதுன்னு தெரியாம அந்த பொட்டின்னு ஒன்று ரயன் எடுத்து ஓட்டினார் பாத்தீங்களா, அது மட்டும் தான் நல்லா சுவாரஸ்யமா இருந்துச்சு. மற்றபடி நம்ம ஆர்ஜி ஆனந்தி இனிஷியேட் பண்ணி ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க. அதுக்கப்புறம் மாகாப்பா கேட்ட கேள்விகள்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அண்ட் கடைசியா அர்ணவ் பண்ண காமெடி எனக்கு உண்மையிலேயே பிடிச்சிச்சு. நல்லா விழுந்து சிரிச்சு அந்த மனுஷனுடைய ரியாக்ஷனும் அந்த மனுஷன் கொடுத்த கவுண்டரும் அதை புரியாத மாதிரி பவித்ரா பேசினதும் பயங்கர காமெடியா இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு ஓகேவான ஒரு எபிசோடுன்னு சொல்லன்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அன்சிதா எதுக்காக சௌந்தர்யாக்கு இவ்வளவு வக்காலத்து வாங்குறாங்கன்றதும் எனக்கு புரியலன்ற மாதிரி தான் இருக்குது. இவங்க சொல்றாங்க இன்னொரு கண்டஸ்டன்ட்டுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதே வழியா அன்சிதா பண்றாங்களோ அப்படிங்கிற டவுட் எனக்கு வருது. உங்களுக்கும் வருதான்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மிட் வீக் எவிக்ஷன் ஒன்று இருக்குன்னாங்க, மிட் வீக்கே வந்துருச்சு வெனஸ்டே, இது வரைக்கும் எவிக்ட் பண்ணல. இல்ல இந்த பொட்டி எடுக்க போறேன்னு சொல்லிட்டு எவனும் வெளியே போயிட்டு அது மூலமா எவிக்ட் ஆகி வெளியே போறானா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்றது ஒன்றும் புரியல. சீசன்ல எல்லாமே வந்து ட்விஸ்ட் அண்ட் சஸ்பென்ஸ் தான் இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சீசன்ல யார் டைட்டில் வின் பண்ணா டிசர்விங்கா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. ஸோ இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேரும். ஸோ மீண்டும் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா பை அண்ட் டேக் கேர். Thank you.